ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபி ஆரி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்மளோட கிளாஸ் வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டிச் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது 4 லைன். ஓகேங்களா? இப்போது மொத்தம் 4 லைன்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைனில் ஃபஸ்ட்டு லைனோட சென்டர்லேருந்து எடுத்துட்டு இங்கிருந்து செகண்ட் லைனை விட்டுட்டு தேர்ட் லைன் நம்மளோட செகண்ட் லைனில் குத்திட்டு தேர்ட் லைனை விட்டுடலாம். தேர்ட் லைனை விட்டுட்டு ஃபோர்த் லைனில் குத்திக்கலாம். இப்போ இந்த ஃபோர்த் லைன்லேருந்து அப்படியே நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு ரிவர்ஸில் கொண்டு வந்து குத்திட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் லைனில் குத்திட்டு அங்கேருந்து ஃபோர்த் லைனில் நம்ம குத்தி அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து திருப்பியும் இதை ஃபஸ்ட் லைனில் குத்திக்கணும். அடுத்து செகண்ட் லைன், அப்புறம் ஃபோர்த் லைனில் குத்தி ரிவர்ஸ் வந்து செகண்ட் லைனில் குத்திக்கணும். நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பெண்ட் பண்ணுறது பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி பெண்ட் பண்ணி எடுக்கிறேன்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டு வந்து பெருசாக போட்டிருக்கேன். இந்த வளைவு அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் போடும்போது கொஞ்சம் சின்னதாக கூட போட்டு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து இதே இடத்துல நெருக்கமாக குத்துற மாதிரி வருது. இப்போ நீங்கள் வந்து போடும்போது கரெக்டாக கொஞ்சம் இந்த அகலத்துக்கு நான் இப்படி ரொம்ப பெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொஞ்சம் குறுக்கி போட்டுக்கோங்க. இப்போது இதோடு எனக்கு முடியுது. நான் இங்கே வந்துட்டு எண்ணாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணாட் போட்டு எடுத்துட்டோம். அடுத்து இந்த இடத்துல இருந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பக்கம் இருந்து இன்னொரு போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது இன்னொரு சைடு இந்த பக்கம் என்ன நம்ம ஒர்க் பண்ணோமோ அதே தான் இந்த சைடு கண்டினியூ பண்ண போகிறேன்.
இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த கோட்டுக்கிட்ட இருந்து போட்டு முடிச்சு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா இதுக்கு நடுவில், அதாவது ஃபஸ்ட்டு லைன், இப்போ இந்த ஸ்டிச் போடுறதுக்காக நான் வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போது லைன் 1லேருந்து எடுத்து லைன் 3ல் குத்தி அப்படியே ரிவர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த பக்கம் பக்கமாக நம்ம வந்து குத்தி லாக் பண்ணுறது பக்கம் பக்கமாக பண்ணணும். இப்படி கவனித்து பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு தெரியும். இப்போது இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் போட்டுக்கலாம். நான் இதே ஸ்டிச் தான் ரிப்பீட் பண்ணுறேன், அப்படியே கண்டினியூட்டாக பாருங்கள். இப்போ இதோட நம்மளுக்கு முடியுது. ஸோ எண்ணாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே உள்ள கேப்புக்கு ஒரு ஸ்டோன் நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது இங்கே நான் வந்து இந்த ரெட் கலரு பீட்ஸ் போட்டு இந்த இடத்த கவர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கோல்டு போட்டுக்கலாம். நான் இந்த கலர் தெரியணுன்றக்காக இந்த கலர் போடுறேன். கொஞ்சம் அந்த நூல் மேலே நம்ம குத்தும்போது டைட்டாக தான் இருக்கும். பொறுமையாக குத்தி எடுத்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த சைடும் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் 3 mm 4 mm சுகர் பீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராயிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட ரூல் பென்சில் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ட்ராயிங் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சென்டரில் உள்ள கேப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளூ போட்டு நம்ம ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதோட வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.